மகா உன்னதங்களில் வீற்றிருந்து மணமக்களை கண்ணோக்கி பார்க்கிற அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலையின் பொழுதை எங்களுடைய கண்களுக்கு காட்டின தயவிற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல நித்திரையின்றே எங்களை எழுப்பினீர். காலைதோறும் எழுப்புகிற தேவன் என்று ஏசாயா பக்தன் சொன்னது போல எங்களை எழுப்பினதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளின் ஜீவிதத்திலே நாங்கள் உம்மை மையமாக கொண்டு வாழ ஆலயத்திற்கு செல்லும் போதும் வரும்போதும் உம்முடைய கிருபையின் கரம் எங்கள் அனைவரோடு கூட இருந்து நல்ல சுபலத்தோடு வந்து சேர கர்த்தர் கிருபை செய்யுங்க. உம்முடைய நம்பிக்கைக்கு சாட்சியாக நாங்கள் இந்த நாளை உண்மையாயும் பரிசுத்தமாய் மாசரிக்க எங்களுக்கு பலத்தை தாரும். வந்திருக்கிற எங்கள் அனைவரோடு உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் 7வது நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கின்ற நம் அனைவரோடும் தேவ கிருபையும் சமாதானமும் தங்கி இருப்பதாக. இன்றைக்கு வேதத்தில் பவுல் தேவனுடைய ஊழியத்தை குறித்து நாம் எப்படி சாவதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நாம் எப்படிப்பட்ட ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும் என்றால், தேவன் விரும்புகிற ஊழியம். ஊழியத்தில் 2 விதம் உண்டு. ஒன்று மனுஷருக்கு பிரியமாய் இருக்கிற ஊழியம், இன்னொன்று தேவனுக்கு பிரியமாய் இருக்கிற ஊழியம். நாம் எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை பவுல் தம்முடைய வாக்குகளிலே அவர் சொல்லுகிறார். எபேசியர் 6வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம் என்றால், மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாய் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். மனுஷருக்கு பிரியமாய் இருக்கிற விரும்புகிறவர்களாய் நாம் ஊழியம் செய்யக்கூடாது. தலைவரை மகிமைப்படுத்த வேண்டும், விசுவாசிகளை மகிமைப்படுத்த வேண்டும், விசுவாசிகளுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். ஒரு ஊழியக்காரனை விசுவாசிகள் புகழ வேண்டும், தற்பெருமை கொள்ள வேண்டும் என்று நினைத்து மனப்பூர்வமான மனுஷீக ஊழியத்தை செய்யாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிற ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று இங்கு பவுல் சொல்லுகிறார். கலாத்தியரின் புஸ்தகத்தை நாம் வாசிப்போம் என்றால், இங்கு 1வது அதிகாரம் 10வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், இப்பொழுது நான் மனுஷனையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே என்று சொல்லுகிறார். மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக நாம் ஊழியம் செய்யாதபடி. அன்பு பிள்ளைகளே, சுய புகழ்ச்சியை, என்னை யாராவது புகழ வேண்டும், என்னுடைய ஊழியத்தை குறித்து மக்கள் பேசி புகழாரம் சூழ வேண்டும் என்ற எண்ணம் ஊழியக்காரர்களுக்கு இருக்கக்கூடாது. அன்பு பிள்ளைகளே, அந்த அனுபவங்களை நாம் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நாம் மனுஷருக்கு பிரியமாய் இருக்கிற ஊழியத்தை செய்யக்கூடாது என்று அவர் சொல்லுகிறார். கொலோசியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 20வது வசனம் 22வது வசனம் இப்படி சொல்லுகிறது, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோடு ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார்.
பார்வைக்கு ஊழியம் செய்யாமல். அது என்ன பார்வைக்கு ஊழியம் செய்யாமல்? ஒரு எஜமான் தன்னிடத்தில் அமர்த்தப்பட்ட ஊழியக்காரனை எப்படி எதிர்பார்க்கிறார் என்றால், வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்கள் இருக்கிற எல்லாருக்கும் எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல், எஜமான் என்னை புகழ வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு ஊழியம் செய்யாமல், நம்முடைய எஜமானாகிய ஆண்டவர் நம்மை புகழ வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தை மட்டும் இருதயத்தில் வைத்து மனுஷர் விரும்புகிற ஊழியம் பார்வைக்கு உகந்த ஊழியம் என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிற வார்த்தை, அன்பு பிள்ளைகளே, இங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும்போது அங்கு வேதம் சொல்லுகிற ஒரு வாக்குத்தத்தம் என்ன? சற்று யோசித்து பார்ப்போம். நம்முடைய காலத்து நியமங்கள் தேவனுக்குள் வாழ்கிற வாழ்க்கையின் பலன்கள் எப்படி நம்மை பலப்படுத்துகிறது? ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், நாம் தேவனோடு இசைந்திருக்கிற ஒரு அனுபவத்தை பார்க்க வேண்டும். 2 கொரிந்தியர் 10:18 சொல்லுகிறது, தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு மனிதன் ஊழியத்திலே ஊழியக்காரனாக நியமிக்கப்பட்ட பின்பு அவன் புகழ்ச்சியை எதிர்பார்க்கலாம். அந்த புகழ்ச்சி தான் அவனுக்கு கூலியே தவிர அவனுக்கு கொடுக்கப்படுகிற பொருள் சம்பளம் கூலி அல்ல. அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷரால் புகழப்படுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தராலே புகழப்படுகிறவனே உத்தமன் என்று சொல்லுகிறார். நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்து நியமங்களிலே சற்று நாம் யோசித்து பார்த்தால், அங்கு நீதிமொழிகளின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், புகழ்ச்சி மனுஷனிடத்திலிருந்து மட்டும் வரக்கூடாது, தேவனிடத்தில் இருந்து மட்டுமே புறப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீதிமொழிகள் 27வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, உன் வாய் அல்ல புறத்தியானே உன்னை புகழட்டும், உன் உதடு அல்ல அந்நியனே உன்னை புகழட்டும். அன்பு பிள்ளைகளே, ஒரு ஆட்சிப்படத்தில் இருக்கிற ராஜாவினுடைய புகழ்ச்சி மக்களால் புகழப்பட வேண்டும், ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆனால் மனுஷர் எதை விரும்புகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது என்றால், ரோமரின் புஸ்தகத்திலே 2வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும்போது அங்கு 29வது வசனம் இப்படி சொல்லுகிறது, தேவனுக்குள் வாழ்கிற அந்த வாழ்க்கையின் பலன் நம்மிடத்தில் காணப்படுகிற அந்த நினைவுகளை எப்படி ஈர்க்கிறது என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். ரோமர் 2:29 சொல்லுகிறது, உள்ளத்தில் யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷரால் அல்ல, தேவனால் உண்டாயிருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, மனுஷரால் உண்டாகக்கூடிய புகழ்ச்சி எந்த நிலையிலும் நம்மை மேன்மைப்படுத்தாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
பவுல் சொல்லும்போது 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 5வது வசனத்தில் அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், ஆதலால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்து தீர்ப்பு சொல்லாதிருங்கள். வெளியரங்கமாகி இருதயங்களின் யோசனைகளை வெளிப்படுத்துகிற தேவனவர். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். இந்த லோகத்தில் மனுஷீக ஆதாயத்திற்காக தேவனுடைய வாக்கின்படி நடக்கிற ஒவ்வொரு அனுபவமும் நம்மை தேவ புகழ்ச்சிக்கு உள்ளாக்கும் என்று சொல்லுகிறார். நாம் மனுஷீகத்தில் நம்மை புகழ்ச்சிக்காக ஒப்பு கொடுக்கிற ஊழியத்தை செய்யாமல் நமக்கு வரக்கூடிய புகழ்ச்சி நம்மை பரலோகத்திற்கு அழைத்து செல்லுகிற தேவனால் மட்டுமே வர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த புகழ்ச்சி நம்மை தேவனுக்குள் எப்படி ஈர்க்கிறது என்பதை நாம் யோசித்து, ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் அவருடைய பலத்தின் வல்லமையினால் நம்மை பாதுகாக்கிற தேவன். பிள்ளைகள் பெற்றோருக்கு எந்த அளவு கீழ்ப்படிய வேண்டும் என்று பெற்றோர்கள் விரும்புகிறார்களோ அந்த அளவுக்கு பிள்ளைகளுடைய நடை, உடை, பாவனை எல்லாமே தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதாய் இருக்கும். தெய்வீக பயம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை ஆட்கொண்டு விட்டால் அவன் உலக அனுமானத்தை அவன் விரும்ப மாட்டான், தேட மாட்டான். ஏனென்றால் ஏற்கனவே அவன் உள்ளத்தை தெய்வீக பயம் ஆட்கொண்டு இருக்கிறது. சொல்லினாலும் நாவினாலும் அல்ல நமக்கு வரக்கூடிய புகழ்ச்சி, தேவனால் வரக்கூடிய புகழ்ச்சியே நம்மை விண்ணரசில் சேர்க்கும் என்று பவுல் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஊழியத்தை நாம் செய்து தேவனுக்கு மகிமை செலுத்தும்படியான ஒரு வல்லமையான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து காண்பிக்க, கொர்நேலியு எப்படி வாழ்ந்தார்? அப்போஸ்தலர் 10:1-2 வாசிக்கிறோம். அவன் குடும்பத்தார் அனைவரோடும் கூட சேர்ந்து தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய் தான தர்மம் செய்து கொண்டு அங்கு ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தான் என்று வாசிக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த அனுபவத்திலே நம்முடைய வாழ்க்கை தேவனை சார்ந்ததாக காணப்பட வேண்டும் என்றால் நாம் தேவனுக்கு முன்பாக தேவன் விரும்புகிற ஊழியத்தை, அவருக்கு பிரியமான ஊழியத்தை செய்ய தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து காத்துக்கொள்வோம். தாவீது பாடினாரே, கர்த்தாவே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், அதை எனக்கு கற்றுத்தாரும். இன்றைக்கும் 40வது சங்கீதம் 8வது வசனம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சற்று யோசித்து பார்ப்போம். எபேசியர் 5:10 சொல்லுகிறது, தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய எங்களை போதித்தரலும். இன்னதென்று உமக்கு பிரியமானது இன்னதென்று நாங்கள் கண்டுகொள்ள எங்களை பலப்படுத்தும். அவருக்கு பிரியமானது என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டோம். அந்த அறிதலின்படி நாம் தேவனோடு இசைந்து தேவனுக்கு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காண்பிக்க நம்ம இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுப்போமா? மனுஷிக புகழ்ச்சி அன்பு பிள்ளைகளே பிரயோஜனமற்றது. தெய்வீக புகழ்ச்சியோ நம்மை அவருடன் சேர்க்கும். அந்த புகழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கு தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அவரோடு இணைவோம். அன்பு ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய மகத்துவமும் உம்முடைய ஞானமும் நாங்கள் பெற்றுக்கொண்ட ஒரு அனுபவத்தோடு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களோடு பேசும். உம்மை முன்வைத்து நாங்கள் செய்கிற சகல பணிகளையும் என் தேவன் ஆசீர்வதித்து பலப்படுத்தித்தார். எல்லாம் வல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது உம்மோடு கடந்து செல்லுகிற ஆண்டவரை ஏனோக்கை போல உம்மோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவத்தை
இந்த எஞ்சிய காலத்தில் நாங்கள் கடைப்பிடித்து உமக்கு பிரியமான ஊழியத்தை செய்ய எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரோடு உம்முடைய கிருபை இருக்கட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட வார்த்தைகள் நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு பெரிதும் ஊன்றுகோலாய் இருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். பரிசுத்த ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.